வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பும். இந்த வீடியோல ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடா எம்டிஎஸ் 2022ல எந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதுல நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாட்டிக்கா கேட்பாங்க. அது எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். டான்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, கிளாசிக்கல் டான்ஸ் ரிலேட்டடா கிளாசிக்கல் டான்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை கவர் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபோக் டான்ஸ் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதை கவர் பண்ணுவோம். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டட் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதை கவர் பண்ணுவோம். அதே மாதிரி கரனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரனா மீன்ஸ் என்னன்னா, கதக் டான்ஸ்ல வர டைப்ஸ் ஆர் மெத்தட் வரும். அதை பார்ப்போம். அதே மாதிரி சினிமா ரிலேட்டடா வரும். சினிமா மீன்ஸ் என்னன்னா, ஆக்டர் ஆக்ட்ரஸ் வராம மியூசிக் டைரக்டர் இல்ல அப்படின்னா சிங்கர் இது ரிலேட்டட் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது எல்லாத்தையும் இதுல கவர் பண்ணுவோம். டான்ஸ் ரிலேட்டடா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து அது ஸ்டாட்டிக்கா இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணும். அதே மாதிரி சென்சஸ் ரிலேட்டடா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்களோ அதை கவர் பண்ணுவோம். ஃபைனலா புக்ஸ் வந்து கவர் பண்ணுவோம். அதாவது ஆதர் அண்ட் புக்ஸ் ரிலேட்டடா அது வந்து கொஸ்டின் கேட்டுப்பாங்க. இந்த ஆதர் புக்ஸ் வந்து மோஸ்ட்லி வேர்ல்ட்ல ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி இருந்தாங்கன்னா, அவங்களோட புக்ஸா தான் கேட்பாங்க. இதுல எதுவுமே வந்து எம்டிஎஸ் 2022ல கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின் எதுவுமே எடுக்க மாட்டேன். எல்லாமே ஸ்டாட்டிக். எவ்ரி இயர் வந்து ஸ்டாட்டிக்ல இருந்து என்னெல்லாம் வந்து கேட்பாங்களோ அதுதான் எடுப்பேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க எம்டிஎஸ் 2024க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, இந்த சீரிஸ் எல்லாமே பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவகுமார் சர்மா அசோசியேட்டட் வித் விச் இன்ஸ்ட்ருமெண்ட்? நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்க சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல நான் அப்லோட் பண்ணிக்கேன். அதை நீங்க டைரக்டா ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம ஸ்டாட்டிக் கொஸ்டின் தான் பார்க்குறோம். இது எவ்ரி இயர் வந்து கண்டிப்பாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் மீன் பண்றேன். இந்த கொஸ்டின் எது ரிலேட்டடா? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடா. ஏன்னா ஒரு மியூசிக் ரிலேட்டடா தான் இந்த சிவகுமார் சர்மா வருவாரு. அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சிவகுமார் சர்மா ரிலேட்டட் டு வந்துன்னா சாந்தூர் மியூசிக் அப்படின்னு வரும். இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். இதோட அடிஷனலா இந்த சாந்தூர் இன்ஸ்ட்ருமெண்டோட வேற எல்லாம் வருவாங்கன்னா, ராகுல் சர்மா வராரு, உல்காஸ் பப்பட் வராரு, பஜன் சப்போரி. இவங்க 4 பேர் தான் என்ன சாந்தூர்ல மோஸ்ட் ஃபேமஸ் வந்துன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, சிவகுமார் சர்மா ரிலேட்டட் டு சாந்தூர். அதனால ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் கொனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட்? இந்த கொனார்க் அப்படின்னு வந்தாவே என்ன? சன் டெம்பிள். இப்ப சன் டெம்பிள்ல நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது என்னன்னா, ஸ்டாட்டிக்கா சன் டெம்பிள் அப்படின்னு பார்த்தா இந்தியால 2 ஃபேமஸான சன் டெம்பிள் இருக்கும். ஒன்னு என்னன்னா குஜராத்ல இருக்கும். அது குஜராத்ல இருக்கிற பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மொதேரா சன் டெம்பிள் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். மொதேரா சன் டெம்பிள். இன்னொரு சன் டெம்பிள் பார்த்தோன்னா ஒடிஷால இருக்கும். ஒடிஷால இருக்கிற பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கொனார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கேள்வி என்ன? கொனார்க் சன் டெம்பிள். அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஒடிஷா தான் வரும். இது டெம்பிள் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். தன்கேஸ்வர் ஹசரிகா போர்பியன் received the Sangeet Natak Academy Award for the year 2018 for his contribution to which classical dance of India இருக்குல்ல. இப்ப நீங்க ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா 2018ல இவர் வாங்கியிருக்காரு. 2022ல கேட்கறாங்க. அப்ப நீங்க ஒரு கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா ஒருத்தவங்க அந்த சங்கீத் நாடக் அகாடமி வாங்கணும்ல படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2024 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க. அந்த 2023ல இருந்து 24 வரைக்கும் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் வந்து சங்கீத் நாடக் அகாடமி அப்படி படிச்சீங்கன்னா, அது வர்றதுக்கு சான்சஸ். ஏன்னா இங்க பாருங்களேன், 18ல ஒருத்தருக்கு அவார்டு கொடுத்தாலும் கேட்டு வச்சிருக்காங்க. அப்ப கரண்ட் அஃபேர் மேஜரா வந்து ஒர்க் ஆகல எம்டிஎஸ் எக்ஸாம்ல. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம ஹோலிஸ்டாக்கா வந்து படிக்கணும். கிளாசிக்கல் டான்ஸ் ரிலேட்டடா ஃபேமஸான பர்சனாலிட்டி யாரு? அத வந்து நம்ம படிக்கணும். ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் யார் வருவாங்கன்னா, இங்க பாருங்க. சத்ரியா டான்ஸ் இருக்கும். சத்ரியா எங்க ஃபேமஸ்னா அஸ்ஸாம்ல ஃபேமஸ். இதுல புபன் ஹசரிகா. ஹசரிகா அப்படின்னு ஒரு பேர் வந்தாவே எது ரிலேட்டடா கனெக்ட் பண்ணிக்கலாம்னா, சத்ரியாவோட கனெக்ட் பண்ணலாம். இல்ல தன்கேஸ்வர் ஹசரிகா போர்பயம் ரிலேட்டட் டு வந்து சத்ரியா டான்ஸ். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சத்ரியா. ஆன்சர் சி. நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய ஆஸ்பிரண்ட் பண்ண தப்பு என்ன பண்ணுவோம், ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர் பல்கா லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது அதுல இருந்து கொஸ்டின் வரலாம், பயங்கரமா டிமோட்டிவேட் ஆவாங்க. அதுக்கு தான் சொல்றேன், கரண்ட் அஃபேர்ல மேஜரா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸ்டாட்டிக்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் எக்ஸாமுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து சென்சஸ் ரிலேட்டடான கொஸ்டின். வாட் இஸ் த செக்ஸ் ரேஷியோ ஆஃப் இந்தியா அஸ் பர் சென்சஸ் 2011? இந்த 2011 சென்சஸ்ல இருந்து எஸ்எஸ்சில கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. எவ்ரி இயர்ல வந்து 1 ஆர் 2 கொஸ்டின் டெஃபினட்டா எல்லா எக்ஸாமும் கேட்டுருவாங்க. அப்ப சென்சஸ கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், நம்ம லேர்ன் பண்ணணும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இப்ப சென்சஸ் அப்படின்னு பாக்குறோம்.
11 சென்சஸ்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒன் பை ஒன் பார்த்தலாம். இப்ப சென்சஸ் 2011ல எப்ப ரிலீஸ் பண்ணிப்பாங்கன்னா 31 மார்ச் 2011. இதுல அப்ப இருந்த ஹோம் செக்ரட்டரி யாரா ஜி.கே. பிள்ளை. அப்ப இருந்த ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் பார்த்தா சந்திரமௌலி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆத்தர். இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட், இந்த சென்சஸ் 2011 15th சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் வந்து 7th சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் சொல்றாங்கன்னா இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சென்சஸ் 1872 வந்தது. லார்டு மேயோ அப்ப வந்து என்னன்னா கவர்னர் ஜெனரல் இருந்தாரு. அடுத்து ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் சென்சஸ் எப்படின்னா 1881. அப்ப கவர்னர் ஜெனரல் லார்டு ரிப்பன். இதுவுமே இம்பார்ட்டன்ட். அதனாலதான் வந்து ஏன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து என்ன 7th. பட் 1881 ஸ்டார்ட் பண்ணா இது வந்து 15th சென்சஸ். இதுக்கப்புறம் என்னன்னா இந்த சென்சஸ் 2011ஓட மோட்டோ வந்து அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படின்னா 2200 கோடி வந்து ஐஎன்ஆர் நம்ம இந்தியன் ரூபாயில செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்த பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இந்தியா செகண்ட் ரேங்க் இன் பாப்புலேஷன். அப்ப 2011 படி வந்து என்னன்னா நம்ம செகண்ட். பட் இப்போ 2024 படி வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்டா இருக்கோம். ஸோ பாப்புலேஷன்ல வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட். அடுத்ததான் வந்து சைனா வராங்க. இப்ப டோட்டல் பாப்புலேஷன் அப்ப எல்லாம் 121 கோடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க. இது வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். மேல் பாப்புலேஷனோட பர்சன்டேஜ் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கலாம். 51.54% வரும். ஃபீமேல் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தா 48.46%. அப்ப இருந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் 640. லிட்ரஸி ரேட் வந்து 2011 படி 74%. இது அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கணும். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலோட லிட்ரஸி ரேட் பார்த்தோம் 82.10. ஃபீமேலோட லிட்ரஸி ரேட் பார்த்தோம் 65.50. அடுத்து டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 382 பேர் இருக்காங்க. செக்ஸ் ரேஷியோ அதாவது 1000 மேலுக்கு எத்தனை ஃபீமேல் இந்தியாவில் இருக்காங்க 943 வந்து ஃபீமேல்ஸ் இருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் இப்ப வாங்கலாம். நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் என்னன்னா செக்ஸ் ரேஷியோ தான் கேட்டுதான் 943 ஃபீமேல். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். அகைன் ஐம் டெல்லிங் தட் சென்சஸ்ல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. இது வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். அகைன் சென்சஸ்ல தான் கொஸ்டின் கேட்டுருக்கேன். As per the census 2011, which one of the following is India most populated metropolitan city? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும்? நான் கம்ப்ளீட்டா பிக்சர் கொடுத்துருக்கேன் 2011ஓடது. இங்க மோஸ்ட் பாப்புலேட்டட் மெட்ரோ பாருங்களேன். சில பேர் என்ன லாஜிக்கலா போடும்போது டெல்லி தான் வந்து ரொம்பவே வந்து அதிகமா பாப்புலேஷன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அது கிடையாது. மும்பை தான் இருக்கிறதுலே வந்து அதிகமான பாப்புலேஷன் இன் மெட்ரோபாலிட்டன்ல. மும்பைக்கு அப்புறம் தான் வந்து டெல்லி வரும். டெல்லிக்கு அப்புறம் கொல்கத்தா, கொல்கத்தாக்கு அப்புறம் சென்னை, அடுத்து வந்து பெங்களூர். மோஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ், அடுத்து மகாராஷ்டிரா, அடுத்து பீகார், அடுத்து வெஸ்ட் பெங்கால், அடுத்து வந்து ஆந்திர பிரதேஷ். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் எந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி அதிகமான பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்னா மும்பை. ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுல ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபெஸ்டிவல் அசோசியேட்டட் வித் ராஜஸ்தான்? அப்ப என்ன இந்த 4 ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ராஜஸ்தான ஃபெஸ்டிவலா இருக்க போது அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல குடி பட்வா சொல்றாங்க, பண்டி உற்சவ் சொல்றாங்க, பொனலு அப்படின்னு சொல்றாங்க, மாதவ் நாரங் சொல்றாங்க. இதுல எது ராஜஸ்தானோட ஃபெஸ்டிவல் அப்படின்னா முதல்ல ராஜஸ்தான்ல என்னெல்லாம் ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேர் அப்படின்னு முடிஞ்சாவே அது எதோட கனெக்ட் பண்ணிக்கலாம்னா ராஜஸ்தானோட கனெக்ட் பண்ணலாம். இதுல புஷ்கர் ஃபேர், கங்குவர், சந்திரபாகா ஃபேர், பனேஸ்வர், கொலையாட் ஃபேர், பண்டி உற்சவ், நவ்வர் ஃபேர், டெசர்ட் ஃபெஸ்ட் இதையும் கனெக்ட் பண்ணி ஏன்னா டெசர்ட் ரீஜன் இருக்கிறது ராஜஸ்தான். இதோட கனெக்ட் பண்ணலாம். நமக்கு ஆப்ஷன்ல பண்டி உற்சவ் இதுதான் வந்துன்னா கொஸ்டினா இருந்தது. ஏன்னா இங்க பாருங்களேன் ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பண்டி உற்சவ் இருந்தது. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பி தான் வரும். இதை எப்படி ஒரு ஷார்ட் கட்ஸா கனெக்ட் பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல ராஜஸ்தான் இருக்கு பாத்தீங்களா, இத ராஜா எடுத்துனுக்குங்க. ராஜஸ்தான்ல ராஜாவை எடுத்துக்கணும். இந்த இடத்துல இந்த பண்டி உற்சவ் இருக்கு பாத்தீங்களா, இத பண்டி அப்படின்னு வச்சுக்கேன். அதாவது ராஜா பாண்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ராஜா பாண்டி. அப்ப என்ன இந்த ராஜஸ்தானோட எது வரும் இந்த பண்டி அப்படின்னு வரணும்னு வச்சுட்டு சின்ன ஒரு ஷார்ட் கட்ஸா ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். Who among the following Indian musicians received the best original song award for his composition in Slumdog Millionaire at Oscar 2009? எல்லாருமே சொல்லலாம். ஆஸ்கர் யார் வாங்கினா ஏஆர் ரஹ்மான் சார் தான் வாங்கியிருந்தாரு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? இப்படி சிம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து சினிமா ரிலேட்டடா கேட்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, சினிமா ரிலேட்டடா கேட்கும்போது ஜஸ்ட் ஆக்டர் ஆக்டர்ஸ் அப்படின்னு கேட்காம மியூசிக் டைரக்டர் ஆர் ஃபேமஸான வந்து சிங்கர் யாரா இருந்தாங்கன்னா அவங்க ரிலேட்டடா தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப அதே மாதிரி கொஸ்டின் இதுல கேட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ஃபோக் டான்ஸ் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ரித்தா பெர்ஃபார்ம் ஹித்தா டான்ஸ் ஃபார்ம் விச் ஸ்டேட் டஸ் திஸ் டான்ஸ் ஃபார்ம் பிலாங்ஸ் டு அப்படின்னு இருக்குல்ல. இப்போ ஃபோக் டான்ஸ் அப்படின்னு வந்தாவே ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல
பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கம்ப்ளீட் வந்துன்னா ஃபோக் டான்ஸ் ரிலேட்டடா 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரில என்னெல்லாம் டான்ஸ் இருக்கு இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் சேர்த்து கம்பைலேஷனா ஒரு வந்து பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பஞ்சாப் அப்படின்னு வரும். ஏன்னா கித்தா த டான்ஸ் ஃபோக் டான்ஸ் எங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா பஞ்சாப். எப்ப செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா ரியாப்பிங் அண்ட் ஹார்வெஸ்ட் பீரியட். பஞ்சாப் அப்படின்னு வந்தாவே நிறைய வந்து ஃபார்மிங் வந்து பண்ணுவாங்க. அப்ப ஃபார்மிங் முடிஞ்சோடனே செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபோக் டான்ஸா வந்து கித்தா இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம். இந்த கிளாஸ் எல்லாமே இதே தான் என்னன்னா ஃபோக் டான்ஸ்ல பிளேலிஸ்ட்டை எடுத்ததான் அதுதான் இங்க அட்டாச் பண்ணி இந்த இதை எடுத்துருங்க. அப்ப என்ன சொல்லலாம் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கித்தா அப்படின்னு வந்தாவே ஆன்சர் வந்துன்னா பஞ்சாபோட கனெக்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கித்தாவுக்கும் பஞ்சாபுக்கும் எப்படி ஷார்ட் கட்ஸ் கனெக்ட் பண்ணலாம்னா இந்த கித்தாவை என்ன நினைச்சுன்னா கெத்து அப்படின்னு வச்சுக்கேன். அதாவது யார் ரொம்ப கெத்தா இருப்பாங்க அப்படின்னா பஞ்சாப் பீப்புள்ஸ். பஞ்சாப் பீப்புள் ரொம்பவே வந்து என்னன்னா ஆடம்பரமா வாழ பார்ப்பாங்க. அப்ப கெத்தா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் கித்தா இதை வந்து சும்மா ஒரு ஷார்ட் கட்ஸா கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம் டைம்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது வந்து ஒரு புக் ரிலேட்டடான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் பாரக் ஒபாமா. ஸோ ஃபார்மர் யூஎஸ் பிரசிடென்ட் அவர் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப எம்டிஎஸ் 2022 இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த புக்கு 2022 தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன் சொன்னா இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டே கொஸ்டினே கிடையாது. ஏன்னா புக்ஸ் அண்ட் ஆதர் ரிலேட்டடா எம்டிஎஸ்ல இந்த மாதிரி கேட்கிறேன்னா வேர்ல்டான ஃபேமஸ் பர்சனாலிட்டி, வேர்ல்ட்ல ஏதாவது ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி ரேண்டமா வந்து கொஸ்டினை பிக் பண்றாங்க. அப்ப 2024 நீங்க எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க. அந்த இயற்கான கரண்ட் அஃபேர்ல நான் புக்ஸ் படிச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அது ரொம்ப வந்து அதுலயே வந்து அதிகமா கவனம் கொடுக்காதீங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்கறது இல்ல. அவன் ரேண்டமா ஏதாவது வந்து ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டியோட புக்கு ஆட்டோபயோகிராஃபி தான் கேட்கறான். அப்ப அது ரிலேட்டடா தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ட்ரீம் ஃப்ரம் மை ஃபாதர். இதுதான் வந்து அவரோட புக் ஆட்டோபயோகிராஃபி ஒபாமாவோட புக். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ட்ரீம் ஃப்ரம் மை ஃபாதர் எ ஸ்டோரி ஆஃப் ரேஸ் அண்ட் அன் இன்ஹெரிட்டன்ஸ். அதனால ஆன்சர் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் இந்தியன் பாக்ஸர் வென் த பிரான்ஸ் மெடல் இன் மிடில் வெயிட் டிவிஷன் இன் பாக்ஸிங் அட் 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ் இருக்குல்ல. இதுல இருந்து ஒரு லேர்னிங் இருக்கு இந்த கொஸ்டின்ல இருந்து. அதாவது நீங்க 2024 எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு என்னன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா கரண்ட் அஃபேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கரண்ட் அஃபேர் மீன்ஸ் இப்போ 2024 2023 ஒரு 1 இயர் வந்து என்னெல்லாம் கரண்ட் அஃபேர் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இருந்துச்சோ அது ரிலேட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல கரண்ட் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா. நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ்ல பர்டிகுலரா ஒலிம்பிக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுவும் ஒலிம்பிக்ஸ்ல என்னன்னா இம்பார்ட்டன்ட் இந்தியா ரிலேட்டடா யாராவது வந்து மெடல்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் கவுண்ட் எடுங்க. ஏதாவது ஃபேமஸா இருக்கும் அந்த மாதிரி பண்ணுங்க. ஏன் சொல்லணும் இங்க பாருங்களேன். கொஸ்டின் வந்து 2022 நடந்தது. ஆனா 2008 யாரு வந்து என்னன்னா பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல அதுவும் பாக்ஸிங்ல யார் வாங்கியிருப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த கரண்ட் அஃபேர் இடத்துல ஒர்க் ஆகுது. அதுக்காக தான் சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயேந்தர் சிங். இவரு இந்தியன் பாக்ஸர், அதே மாதிரி வந்து பொலிட்டிஷியனா இருந்திருக்காரு. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இவர் தான் பிரான்ஸ் மெடல் வந்து மிடில் வெயிட் கேட்டகரியில அதுனா பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அது எப்ப நடந்ததுன்னா 2008. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா வீரேந்தர் சிங். ஆன்சர் ஏ தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். யாமினி கிருஷ்ணமூர்த்தி நோன் ஃபார் விச் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல. இது என்னன்னா கிளாசிக்கல் டான்ஸ் தான். கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் பாருங்க. ஃபேமஸான பரதநாட்டியம் டான்சர் அப்படின்னு பார்த்தா ருக்மணி தேவி வருவாங்க, சோனால் மன்சிங், யாமினி கிருஷ்ணமூர்த்தி. இவங்களாம் நம்மளுக்கு கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க. அப்ப கண்டிப்பா பரதநாட்டியம்ல இவங்க ஃபேமஸா இருந்திருக்காங்க. அடுத்து லக்ஷ்மண சுவாமி, அலர்மேல் வள்ளி, ஹேமா காலினி. இவங்க பாலிவுட் வந்து ஆக்ட்ரஸ். இதுமே ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. இதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? யாமினி கிருஷ்ணமூர்த்தி எதை ரிலேட்டடா வருவாங்கன்னா பரதநாட்டியம். இதுல பரதநாட்டியம் ஆரம்பிக்கிறது ஒன்னே ஒன்று தான். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ தபலா பிளேயர் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப என்னன்னா இது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? இப்ப தபலா பிளேயர் ரிலேட்டடா நம்ம படிக்க போறோம்னா பேசிக்கா என்னெல்லாம் லேர்ன் பண்ணலாம். தபலாவோட யாரெல்லாம் வருவாங்கன்னா உஸ்தாத் அல்லாரேகா. இவர் வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ஜாகிர் ஹுசைன். இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம்? மங்கி மேன் அப்படின்னு வந்து ஒரு மூவி வந்திருக்கும். மங்கி மேன் இப்ப ரீசெண்டா வந்துன்னா ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஜஸ்ட் நீங்க யூடியூப்ல கூட போறீங்களேன். அதுல ஜாகிர் ஹுசைன் வந்து பிளே பண்ணுவாரு, தபலா பிளே பண்ணுவாரு. இவர் பத்மபூஷன், பத்ம விபூஷன், 3 கிராமி அவார்டு, சங்கர் மகாதேவன் ஒரு பேண்ட் சக்தி அப்படின்னு வந்து ஒரு பேண்ட் வச்சிருப்பாரு. அந்த பேண்ட்ல இவருமே வந்து ஒரு ஆள் ஜாகிர் ஹுசைன்.
திஸ் மூமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த இதுக்கு என்னன்னா அந்த மியூசிக் சாங்குக்கு கிராமி அவார்டு வின் பண்ணிருப்பாங்க. 2024 பண்ணிருப்பாங்க. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். தேர்ட் பார்த்தோம்னா விக்ரம் கோஷ், நிகில் கோஷ் இவங்க பத்ம பூஷன் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து ஆனந்த் கோபால் பந்தோபதே இவர் பெனாரஸ் கரணா, அதாவது கதக்ல நிறைய டைப் ஆஃப் கரணன்னு சொல்லுவாங்க. அதுல ஒன் டைப் வந்து பெனாரஸ், அதோட சார்ந்தவர் தான் என்னன்னா இந்த ஆனந்த் கோபால். இவர் வந்து ட்ரம்மும் வாசிப்பாரு. இவர் கோல்டன் இந்தியன் மியூசிக் அவார்டு வந்து வின் பண்ணிருக்காரு. ஆல்சோ மியூசிக் கம்பர் இந்தியன் கிளாசிக்கல் பிளேயரா இருக்காங்க. அடுத்து அனக்லால் மிஸ்ரா, அடுத்து வந்து பண்டிட் சுவன் சௌத்தாரி. இவங்க எல்லாமே எது ரிலேட்டடா தபலா ரிலேட்டடா மோஸ்ட் இம்பார்ட்டன் வந்துன்னா எல்லாத்தையும் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க. யாரு நாட் டபலா பிளேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஜாகிர் ஹுசைன் டெஃபினட்டா வருவார், அதனால இவரை எலிமினேட் பண்ணலாம். அல்லா ரேகா இவரும் வருவார், இவரையும் எலிமினேட் பண்ணலாம். ஷேக் சின்னா மௌலா இவர் தான் வரமாட்டாரு. கிஷன் மகாராஜ் ஆல்சோ பார்ட் ஆஃப் வந்து தபலா பிளேயர், அதனால ஆன்சர் என்ன ஷேக் சின்னா மௌலா, ஆன்சர் டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன், இது ரொம்பவே பேசிக்கானதான். பரதநாட்டியம் இஸ் அ கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் விச் இந்தியன் ஸ்டேட்? பரதநாட்டியம் தமிழ்நாடோடது. இது ஒன் ஆஃப் த கிளாசிக் டான்ஸ். மொத்தம் 8 கிளாசிக் டான்ஸ்ல ஒன் ஆஃப் த டான்ஸ். அதனால ஆன்சர் என்ன வரும்? டி தமிழ்நாடு வரும். ரைட்டா? இது ரொம்ப பேசிக் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்க, இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் சகாதவா ஆர் ட்ரிபிள் பிளஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட்? அப்ப ஃபெஸ்டிவல் ரிலேட்டா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சிக்கிம் வரும். ஏன்னா சிக்கிம்ல தான் வந்து இங்க பாருங்க சகாதவா அப்படின்னு இருக்கும். இப்ப சிக்கிம்ல என்னெல்லாம் அதர் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா தக்வே அப்படின்னு வரும், சோனாம் லோச்சர் அப்படின்னு வரும், அதே மாதிரி லூசங் அப்படின்னு வரும், லோசர் அப்படின்னு வரும். இதை எப்படி ஷார்ட்கட்ஸ்ல கனெக்ட் பண்ணலாம்? இந்த சிக்கிம்ல கிம் மட்டும் எடுத்துக்கங்க. கிங் நான் யாரோட கனெக்ட் பண்ண சொல்லுவேன்னா கிங் யாங் ஒன். இது யாரு? நார்த் கொரியன் லீடர். நார்த் கொரியன் லீடரை நிறைய சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணுவாங்க. அப்ப அவர் வந்து லூசர் அப்படின்னு கனெக்ட் பண்ணுங்க. இப்ப இவர் வந்து லூசர், அப்ப லோசாரோட வந்து வரும். இந்த லூ அப்படின்னு வந்தாவே ரிலேட்டிவ் வந்துன்னா சிக்கிம், இதோட கனெக்ட் பண்ணும். இப்ப சகா தவான் இருக்கலாம். இது எப்படின்னா சகோ அப்படின்னு வந்து தமிழ் எழுதுங்க. அதாவது சகோ மீன்ஸ் வந்து இந்த இடத்துல சகா இருக்குல்ல, அதை சகோ அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த இடத்துல நிறைய நார்த் கொரியன் லீடர் வந்து சும்மா சகோதரர் மாதிரி நிறைய பேர் வந்து என்னன்னா சும்மா சோசியல் மீடியால போர்ட்ரே பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா இதை சகாதவா, அப்ப கிங் யாங் முன் இவரோட வந்து அப்படி கனெக்ட் பண்ணலாம். இது ஷார்ட்கட்ஸ் மாதிரி இல்லைன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் இப்போ என்டர்டைன்மெண்ட் சோசியல் மீடியா என்னெல்லாம் இருக்கும் அது ரிலேட்டட் ஆஸ்பெக்டா வச்சோன்னா மறக்காது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சகாதவா எது ரிலேட்டடா வரும் அப்படின்னா சிக்கிம், அதனால ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். அகைன் சென்சஸ் ரிலேட்டடான கொஸ்டின். அஸ் பர் த சென்சஸ் 2011 வாட் வாஸ் த லிட்டரரி ரேட் ஆஃப் கேரளா அப்படின்னு இருக்குல்ல, இதோட சென்சஸ் இதோட நம்ம வந்து 3வது கொஸ்டின்ஸ் வந்து சென்சஸ்ல பாக்குறோம். அப்ப என்னன்னா நீங்க 2024 வந்து ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல நீங்க எதை வைக்கணும் அப்படின்னா சென்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா சென்சஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி இயர் வரும்போது எதுக்கு அதை மிஸ் பண்ணணும்? அதனாலதான் சொல்றேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா சென்சஸ்ல லிட்டரேச்சர், சென்சஸ்ல லிட்டரரி பத்தி கேட்டுறாங்க. டாப் லிட்டரேட் ஸ்டேட் பாருங்க, கேரளா தான் ஃபர்ஸ்ட். கேரளா எவ்வளோ? 94%. அடுத்து ஃபாலோடு பை லக்ஷதீப், அடுத்து மிசோரம், அடுத்து கோவா, அடுத்தது திருப்புரம். பட் இவன் என்னன்னா ஸ்டேட் வந்துன்னா ஆர்டரா கேட்காம அதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்கான். கேரளா எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 94% இருந்தது. அப்ப 94% அப்படின்னா எந்த ரேஷியோல வரும்? 91 to 95%. அதனால ஆன்சர் ஏ தான் ஒரு ரேட்டம். இதோட நம்ம அடிஷனலா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இப்போ லிட்டரரி டாப் லிட்டரரி பார்த்தோம்ல, லீஸ்ட் லிட்டரேட் ஸ்டேட் பாருங்களேன், பீகார் தான் இருக்கிறதுல லீஸ்ட். அடுத்து அருணாச்சல் பிரதேஷ், அடுத்து வந்து ராஜஸ்தான். இதுக்கு முன்னாடி மோஸ்ட் பாப்புலேட் மெட்ரோ பார்த்தோம், இதுல வந்து லிட்டரேட் பார்த்தோம். இதுக்கப்புறம் டென்ஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வரும், அதுல இதை கவர் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா த நாட்டியாஞ்சலி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இருக்குல்ல. நாட்டியாஞ்சலி ஃபெஸ்டிவல் தமிழ்நாட்டில் தான் செலிப்ரேட் பண்றாங்க. பட் நம்ம நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், இது வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த நாட்டியாஞ்சலி ஃபெஸ்டிவல் எங்க நடக்கணும்? சிதம்பரம் டெம்பிள் நடக்கும். ஆக்சுவலி கம்ப்ளீட் நான் தமிழ்நாடு ரிலேட்டடா ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் கொடுத்துறேன். பொங்கல் நம்மளுக்கு மறக்காது. பொங்கல் போகி பொங்கல் வரும், சூரிய பொங்கல் வரும், அதே மாதிரி மாட்டு பொங்கல் வரும், காணும் பொங்கல் வரும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டுமே நம்ம இதுல ஃபேமஸ் தான். அடுத்து தைப்பூசம் வரும், நாட்டியாஞ்சலி இது எங்க நடக்கும்னா சிதம்பரம் டெம்பிள். ஜஸ்ட் ஒன்று நோட் பண்ணிக்கலாம். சிதம்பரம் டெம்பிள்ல செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல், சாரி டான்ஸ் கிடையாது ஃபெஸ்டிவல் தான் நாட்டியாஞ்சலி வந்து ஃபெஸ்டிவல். அடுத்து பார்த்தோன்னா மகாமகம். இந்த மகாமகம் ரொம்பவே ஃபேமஸ். அதாவது கும்பகோணத்துல வந்து நடக்கும். அது எத்தனை 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து இது நடத்துவாங்க. ஏன்னா கும்பகோணத்துல 12 இயர்ஸ் ஒன்ஸ் கண்டக்ட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல் தான் மகாமகம். அடுத்து கார்த்திகை தீபம், அடுத்து திருவையாறு, அடுத்து பார்த்தா ஃப்ளோட் ஃபெஸ்டிவல். ஆக்சுவலி நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா தெப்போத்சவம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தெப்போத்சவம் அப்படின்னு சொல்லுவோம், தெப்போத்சவம் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். ஏன் சம்டைம்ஸ் தமிழ்ல கொடுத்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது இங்கிலீஷ்ல சொன்னா ஃப்ளோட் ஃபெஸ்டிவல். அடுத்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவோம், அது வந்து புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே தமிழ்நாடோட ரிலேட்டடா இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் எல்லாம். ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? நாத்தியாஞ்சலி ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு எங்க நடக்கும் அப்படின்னா சிதம்பரம் நடக்கும். ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். த நம்பர் ஆஃப் ஃபீமேல்
per thousands male in the population called அப்படின்னு இருக்குல்ல, இதெல்லாம் சொல்லணும்னா செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சைடு, அதாவது ஒரு சைடு வந்து ஃபீமேல் அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல ரேஷியோ அப்படின்னு வச்சு இந்த சைடு மேல். மேல் எவ்வளோனா 1000 பேத்துக்கு எவ்வளவு ஃபீமேல் இருக்காங்களோ அதான் என்ன செக்ஸ் ரேஷியோ, எவ்வளவு பேர் பறக்கிறாங்கன்னு சொல்றது. 1000 பேத்துக்கு இப்ப 2011 சென்சஸ் படி எவ்வளவு 943 அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் த புக் கான் கேர்ள் அப்படின்னு இருக்குல்ல, அப்ப நம்மளுக்கு என்ன புக்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க. சில பேர் வந்து யோசிக்கலாம், இது 2022 கொஸ்டின் வந்ததுனால இந்த புக் வந்து 2022 ரிலீஸ் ஆயிருக்கலாம், அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான்னு நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. கான் கேர்ள் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்திருக்கும், அது 2014 வந்து வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த புக் ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த 2014 வந்த மூவியை யாரு டைரக்ட் பண்ணிப்பா, டேவிட் ஃபின்ச்சர். நிறைய மூவி ஃபாலோ பண்றவங்களுக்கு யாரு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த டேவிட் ஃபின்ச்சரோட மூவி கான் கேர்ள் 2014 ரிலீஸ் பண்ணியிருந்தது. அதுதான் என்னன்னா இந்த கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா, நீங்க கரண்ட் அஃபேர் புக்ஸ் அண்ட் அது ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதிகமா ப்ரிப்பேர் பண்ணாதீங்க கரண்ட் அஃபேர் ஓரியன்டா. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது நீங்க பாருங்களேன். 2014 ரிலீஸ் ஆன ஒண்ணு 2022 கேட்டிருக்காங்கன்னா அப்ப ரேண்டமா தானே கேட்கறாங்க. எதுக்கு தேவையில்லாம ஒரு இதை நம்ம உட்காந்து படிச்சுட்டு அது கொஸ்டினை கேட்காத போது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறது. அதுக்காக தான் சொல்றேன், பிளான் பண்ணுங்க, உங்களை அனலைஸ் பண்ணுங்க, என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், இந்த கான் கேர்ள் இது ஜஸ்ட் விக்கிபீடியா வந்து அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். இவங்க தான் அந்த புக்கை எழுதுனாங்க. கிலியன் வந்துன்னா ஃபிளைன்னு சொல்றாங்க. இவங்க எழுதின புக்கை டேவிட் ஃபின்ச்சர் 2014 வந்துன்னா மூவியா வந்து எடுத்திருப்பாங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் மூவி. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூவி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இங்க பாருங்களேன், லாஸ்ட்ல இட் கன்சிடர்ஸ் அ கல்ட் போஸ்ட் மாடர்ன் மிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பேசப்பட்ட மூவி. எனக்குமே இந்த மூவி வந்து ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலரா டேவிட் ஃபின்ச்சர் மூவி எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ஃபேவரட். அப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம், கிலியன் ஃபிளைன். அதனால ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின், சத்ரியா இஸ் அ கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் விச் ஸ்டேட் அப்படின்னு இருக்குல்ல. அகைன் என்னன்னா கிளாசிக்கல் டான்ஸ் தான். டைரக்டா நிறைய கொஸ்டின்ஸ் கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னாலே மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸ்ல வரும். அதுல சத்ரியா டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட், அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டா இங்க பாருங்களேன், கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு வந்தாவே மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் சத்ரியா, இது எந்தனா அசாமோட வந்து இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து மணிப்பூரி, மணிப்பூர் வரும். ஒடிசி, ஒடிஷா வரும். குச்சிப்புடி, ஆந்திரா வரும். பரதநாட்டியம், தமிழ்நாடு. கேரளால 2 வரும், கதகளி, இன்னொன்னு மோகினியாட்டம். அடுத்து கதக் வந்துன்னா உத்தரப்பிரதேஷ்ல வரும். இல்லைன்னா சங்கீத் நாடக அகாடமி 8 டான்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க கிளாசிக்கல் டான்ஸா. அதே மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் 9 டான்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதை சேர்த்து அப்படின்னா சாகு அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கும், அதையும் சேர்த்து. இந்த சாகு என்னன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம லேர்ன் பண்ணிட்டோம், அதை நீங்க வந்து பாத்துக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, சத்ரியா டான்ஸ் எந்த ஸ்டேட் அப்படின்னா ஆசாம். அதனால ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? இதோட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகுது. இதோட கண்டினியூஸ் பார்ட்டான பார்ட் 2 நம்ம அப்கமிங்ல பார்க்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.